உம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஈ மேஜர் கொடுங்க. ஈ மேஜர். பெரியவர் நம் தெய்வம். எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? இதை நீங்க விசுவசிக்கிறீங்களா? தேவன் நம் நடுவே வரும்போது அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருபோதும் பிரச்சனையை பார்த்து கலங்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அதை நினைச்சுதானே கலங்கி கலங்கி வந்துடுறோம்னு சொல்லலாம். இனி எங்க பார்வை மாறட்டும். அல்லேலூயா. 1000 பிரச்சனை எனக்கு முன்னாடி நின்னாலும் என் கண்கள் எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்தை தான் நோக்கி பார்க்குமே தவிர இந்த பிரச்சனைகளை பார்க்காது. எத்தனை பேர் ஆமீன்? பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பார்க்க மாட்டேன்னு அடுத்த வாரம் வந்து பாஸ்டர்ட்ட இந்த பிரச்சனை இருக்கு பாஸ்டர் அப்படின்னு அழக்கூடாது. என் கண்கள் அவரை தான் பார்க்கும். என் வாழ்க்கையில 1000 தோல்விகள் இருக்கலாம், அதை நான் உயர்த்த மாட்டேன். 1000 நெருக்கங்கள் இருக்கலாம், அதை உயர்த்த மாட்டேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை இயேசுவே உம்மை நான் அவரைத்தான் உயர்த்தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? ஒருபோதும் இந்த பூமிக்குரிய காரியங்களை பார்த்து நான் சோர்ந்து போகவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? இது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க. யெகோவா ஈரே, நன்றி அப்பா, எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே, ஆராதனை எல்லாமே எல்லாம் பார்த்து கொள்வா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அதனால சிரித்த முகமா பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சிரி. வாழ்க்கையில சிரி, அதுதான் சரி. சாத்தா முகத்துக்கு அதுதான் கரி. ஆமா, ஒரு கைத்தட்டு ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. சிரி. ஹல்லேலூயா. சிரிப்பு தான் நம்ம சிறப்பு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? சொல்லுங்க. சிரிப்பு தான் நம்ம சிறப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருபோதும் தங்களுடைய காரியத்திற்காக என்னுடையது அதை சொல்றேன், நமக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது, அழுதுகிட்டே இருக்க கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நம்ம எல்லாத்தையும் சுதந்திரிக்க பழகணும். அதை விட்டுட்டு அழுது கொண்டே இருக்க கூடாது. அழுது கொண்டே இருப்பேன் அப்படியா? எரிந்து கொண்டிருப்பேன், துதித்து கொண்டிருப்பேன் எப்போதும் என் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. அந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இன்றைக்கு வரட்டும். ஆமென். கலங்கரை விளக்கு அது கலங்காத விளக்கா நிக்கணும்னா எதை குறித்து அதை அஞ்சக்கூடாது. பெரிய சுனாமி வரலாம், அதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. புயல் அடிக்கலாம், அதை பார்த்து பயந்துடக்கூடாது. என் நற்கிரியை தொடங்கினவர் இறுதி நாள் வரை அதை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் நேற்று சொன்னேன், ஏதோ பாஸ்டர் உங்களை சபைக்குள்ள பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு வந்து வைக்கல. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை முன்குறித்து விட்டபடியினால் தான் இந்த காலை வேளையிலே நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இந்த காலை வேளையிலே நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பதை கர்த்தர் உலகம் தோன்றுவதற்கு முன்னமே அறிவார். இந்த வெளிப்பாடு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த வெளிப்பாடு வேணும். இந்த அறிவு இருக்கணும். இந்த அறிவு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என தாயின் கருவிலே அவர் தெரிந்து கொண்டார். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்திய நாதன் இயேசுவையே பாடுவேன். அவர் தாயின் கருவிலே உருவாக முன்னே, நாசியிலே சுவாசம் வருவதற்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இடையில நடக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்தே போகக்கூடாது. சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கம் இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஏனென்றால் எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அதை விசுவாசியுங்கள். நீங்க தனியா இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில ஏனோ தானோங்கிற வாழ்க்கைக்கு விட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, எனக்குள்ளே இருக்கிறார். அந்த உணர்வை மறந்ததுனாலதான் உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிறவரே ஸ்தோத்திரம். கரம் உயர்த்தி சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறவரே, வற்றாத ஊற்றா இருக்கிறவரே, அக்கினியா இருக்கிறவரே, ஓ உமக்கு நன்றி. இத சொல்லும் போதே ஒரு பலன் எங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுக்கணும். அதுதான் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். கூட இருப்பதனால எத்தனை பெரிய சேனை வந்தால் என்ன, எத்தனை பெரிய மதில்கள் வந்தால் என்ன, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன். கரமுயர்த்தி ஐயா ஸ்தோத்திரம் இசையா, ஐயா அப்படியே இன்னைக்கு முழுவதும் பாடிக்கிட்டே இருக்கலாமா? பாடிக்கிட்டே இருக்கலாமா? ஆமா ஆமான்னு சொல்றவங்க அப்படி கையை உயர்த்தி காண்பீங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, பாட்ட ஆரம்பிச்சோம்னா அதை நிப்பாட்டாம போய்கிட்டே இருக்கும். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தால் ஹல்லேலூயா. அந்த துதியில ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த ஆராதனையில நீங்க மணிக்கணக்கா தேவன் அப்படியே துதித்துக்கிட்டு இருக்கணும்னா அதுல ஒரு ரகசியம், உங்க முழு உள்ளத்தோட துதிக்க கற்றுக்கணும். ஹல்லேலூயா. உங்க முழு உள்ளம். இங்க வந்து நடத்துறவங்க சொல்றதுனால அப்படி ஒரு ஆராதனை இல்லை, முழு உள்ளம். ஹல்லேலூயா. இந்த முழு உள்ளத்துல இருந்து நன்றியால உள்ளம் பொங்கணும். அதுதான் ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஏதோ கடமைக்காக அல்ல, நம்முடைய உள்ளம் பொங்கி அவரை நன்றியால மகிழ பண்ணுவதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. போகட்டும். இந்த நாளிலே சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். நான் சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தங்களுடைய காரியத்திற்காக அழுவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன. அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்ம பிறருக்காக கண்ணீர் வடிக்கணும். கொஞ்சம் கீபோர்டு வால்யூம் குறைச்சிக்கோங்க. கார்ட்ஸ் கொடுத்து. ஹல்லேலூயா. பிறருக்காக நம்ம ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த அனுப்பான் அடிக்காக ஜெபிக்கணும். இவ்வளவு திரள் மக்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் கூடி கூடி ஜெபிப்பீர்கள் என்றால் இந்த அனுப்பானடி போதாது, இந்த சபை போதாது ஆண்டவரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நான் இன்றைக்கு தானியேலின் ஜெப வாழ்க்கை என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்க, தானியேலின் ஜெப வாழ்க்கை. என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆமா, நிறைய பேருக்கு இன்னைக்கு 6 மணி நேரம் ஜெபிப்பதுன்னா கஷ்டமாயிட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப என்னவாயிட்டு, இப்போ என்னவாயிட்டு, ஆமா பிஸி, ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. 1/2 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல. காலையில எழுந்த உடனே வீட்டுல வேலையை பார்க்க வேண்டியது இருக்கு. கணவனும் வேலை பார்க்கிறார், மனைவியும் வேலை பார்க்கறதுனால
வேகமா என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஓட வேண்டியது இருக்கு, இதுல வேற பிள்ளைகளை வேற கவனிக்க வேண்டியது இருக்கு. கேட்டா நேரம் இல்ல பிரதர், ஜெபம் பண்ண முடியல. அப்படி இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? இந்த கடைசி நாட்கள்ல எப்படி ஒரு துதியின் அபிஷேகம் ஆராதனை தேவையோ, அதே போல தேவனோடு அந்த உறவு கொள்ளுகிற ஜெப நேரமும் மிக அவசியமான ஒரு காரியம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப நேரம் ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கங்கள் உண்டு? நல்ல சத்தமா சொல்லுங்க. 2 பக்கங்கள் உண்டு, அப்படிதானே? நாணயத்திற்கு எத்தனை பக்கம்? 2 பக்கங்கள். அதே போல ஜெப வாழ்க்கையிலையும் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று, நாம் ஆத்தும நேசரோடு கூட உறவாடுகிற நேரம். சொல்லுங்க, ஆத்தும நேசரோடு கூட. அதான் பாடுறோம், என் ஆத்தும நேசமேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரணா வாஞ்சையோடு சமீபிக்கிறே, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஒரு பகுதி நம்முடைய ஆத்தும நேசரோடு கூட உறவாடுகிற நேரம். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம தேவ பிரசன்னத்துல போய் மனதார என்ன செய்கிறோம்? அவரை வாழ்த்துகிறோம், அவரோட மனம் விட்டு பேசுகிறோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அங்கே தேவனும் நாமும் என்ன செய்கிறோம்? தனித்திருக்கிறோம். எத்தனை பேர் வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள ஜெப நேரத்துல கடந்து வந்திருக்கிறீங்க? கரம் உயர்த்தி காண்பிப்பீங்களா? கர்த்தரோடு கூட, கர்த்தரோடு கூட அந்த மேகத்துக்கு உள்ளாக அவரை தவிர வேற எதுவுமே நினைவில்லாதபடி, ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், இப்படியே அவரோடு கூட உறவாடுகிற அந்த நேரம். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதவர்கள் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும். ஜெப நேரம் அப்படி மாறணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல நீங்க ஆண்டவர் நோக்கி பார்த்து நீங்க அவரை பார்க்கணும், அவர் உங்களை பார்ப்பா. அதுதான் அந்த ஆழமான நேரம் என்று சொல்வது. அந்த நேரத்தை வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் அனுபவிச்சிட்டீங்கன்னா அதை விடவே மாட்டீங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அநேகர் வாழ்க்கையில ஜெப நேரம்னா அது ஏதோ ஒரு போர் அடிக்கிற நேரமா இருக்கு. ஜெபிக்க முடியல, ஜெபிச்சா தூக்கம் வந்துருது, ஜெபம் பண்ண போனா தூக்கம் வந்துருது. ஆனா நான் சொல்லுவேன், உண்மையான ஜெபம் தூக்கத்தை துரத்தும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உண்மையாய் தேவனோடு உறவு கொள்ளும் போது தூக்கம் உன்னை விட்டு ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதை நமக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார். மோசேயை பாருங்கள், அந்த கிருபாசன தண்டை அவன் மாத்திர நெருங்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருந்தா. அங்கே போய் மோசே ஒன்றும் பேசாதபடி கர்த்தருடைய சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருந்தா. கர்த்தர் என்ன பேசுவா? பிரதர், உங்களோடு கூட கர்த்தர் பேச காத்திருக்கிறா. உங்களோடு கூட கர்த்தர் இடைபட காத்திருக்கிறா. ஆனா நீங்க தான் அநேகர் நேரம் கொடுக்கிறதில்ல ஆண்டவருக்கு. காலையில எழுந்தவுடனே வேலை, உலக காரியங்களால சிந்தை நிரப்பப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை
அநேக நேரத்துல தவற விட்டுறோம். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அவருடைய பிரசன்னத்திலேயே நான் தங்குவேன், அவருடைய மகிமைக்குள்ளாகவே நான் இருப்பேன். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அவரை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது, எதுவும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஜெப நேரம் குறையும் என்றால், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த நேரம் குறையும் என்றால், நீங்கள் அறியாத பின்மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும். தேவனோடுள்ள உறவு குறையும் என்றால், தேவனோடு கொண்டிருக்கிற நெருக்கம் குறையும் என்றால், நீங்கள் அறியாத பின்மாற்றத்திற்குள்ளாக நீங்களே உங்கள் கால்களை எடுத்து வைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். என்னோடு வா, என்னோடு வா, பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வா, அங்கே உனக்காக நான் காத்திருக்கிறேன், உனக்காக காத்திருக்கிறேன், உன்னோடு பேசுவதற்கு காத்திருக்கிறேன், உன்னோடு பேசுவதற்கு காத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்மிடத்துல ஒரு வார்த்தை பேசலைனா நம்ம இருதயம் எவ்வளவு துடிக்கிறது. உங்கள் கணவர் உங்களோடு ஒரு நாளிலே ஒரு வார்த்தை பேசாவிட்டால், உங்கள் பிள்ளைகள் பேசாவிட்டால், உங்கள் உள்ள எவ்வளவு துடிக்கும். அதே போலத்தான் பரம தகப்பன், என் பிள்ளைகள் என்னிடத்துல வரமாட்டார்களா, அவர்களுக்கு வேண்டிய எந்த நன்மையும் நான் கொடுக்க ஆயத்தம். ஆனா அவர்கள் எல்லாம் அவர் இடத்துல நான் கேட்கிறது, என்னோடு கூட கொஞ்ச நேரம் செலவிட, கொஞ்ச நேரம் செலவிட. இந்த புதிய ஆண்டுல ஆசீர்வாதமான மழையை அன்றைக்கு எலியா முழங்காலால கொண்டு வந்தது போல, தேவனோடு உள்ள உறவினால நான் ஆசீர்வாதமான மலையை கொண்டு வருவேன் சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போகட்டும். இது ஒரு பகுதி இருந்தாலும், இன்னொன்று ஜெபத்தின் மறுபக்கம், அது ஒரு யுத்த களம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? அங்கதான் நம்ம அந்தகாரங்களையும் துரைத்தனங்களையும் மேற்கொள்ளுகிற ஒரு யுத்த களமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபமாக தானியேலுடைய ஜெபம் இருந்தது. தேவனோடு கூட உறவை காத்து கொண்டாலும் மறுபக்கத்தில் அவருடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ததென்று ஒரு 3 காரியங்களை, தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்ததென்று 3 காரியத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின்படியே தலைப்புகளை மாத்திரம் உங்களோடு நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, தானியேலுடைய ஜெபம் சவால்களை சந்தித்த ஜெபம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 16 முதல் 19 வரை வேகமாக வாசிக்கலாம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழர் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. சரி, போதும். இப்போ இன்னைக்கு காலையில நான் இங்க உங்க நடுவுல வந்து, நேற்று இரவு நான் ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவையும் நீங்க சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா யாராவது? ஆனால் தானியேலை பாருங்கள், அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் சொல்லிவிட்டான், இத சொல்லலைன்னா உயிர் போயிரும். சொல்லலைன்னா நம்மளா இருந்தா என்ன செய்வோம்?
எங்கிட்டாவது ஓடி பாபிலோனை விட்டு தப்பி ஓடுறதுக்கு வழி இருக்கான்னு தான் பார்ப்போம். ஆனால் தேவ மனிதனாகிய தானியேலோ தவணை கேட்டான், கொஞ்ச நாள் கொடு, உனக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. ஏனென்றால் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை தானியேல் என்ன செய்திருந்தான்? அறிந்திருந்தான். சொல்லுங்க, தேவனை பற்றிய அறிவு சவால்களை சந்திக்க அழைக்கும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த அனுப்பான் அடியிலே எத்தனை சவால்கள் உங்களுக்கு வந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லவர் என்கிற அறிவு இருக்கும்போது எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. நடந்தது என்ன? தானியேலுக்கு தெரியும், யோசேப்பின் நாட்களிலே நடந்தது. யோசேப்பு நாள்ல என்ன நடந்தது? கனவுக்கு அர்த்தம் வெளிப்பட்டது. அப்படிதானே? கனவுக்கு அன்றைய நாட்களிலே கர்த்தர் அர்த்தத்தை வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் இன்றைக்கு கனவையும் வெளிப்படுத்துவார், அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துவார் என்கிற அறிவு தானியேலுக்குள் இருந்ததினால சவாலை சந்திக்க தயங்கவில்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் தேவன் யார் என்பதை நீ சரியா அறிந்து கொண்டாய் என்றால் எத்தனை பெரிய சவால்கள் உன் முன்னே வைக்கப்பட்டாலும் நீ சேலஞ்ச் பண்ணுவாய். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படியாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. சொல்லிட்டான், இல்ல உயிர் பெயருண்டான். தானியேலும் ஜெபக்குழுவும் சேர்ந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அவர்கள் காத்திருந்த போது ராக்காலத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. நீங்க ஆண்டவரை நம்பி ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவர் உங்களுக்காக 9 அடி எடுத்து வைத்து செயல்படுகிற கர்த்தராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நம்பி காலை கடலிலே வையுங்கள், நடக்க ஆரம்பிப்பீர்கள். சூழ்நிலையை பார்த்தா மூழ்கிடும். அல்லேலூயா. யார பாக்குற? பக்கத்துல கேளுங்க, யார பாக்குற? கர்த்தரை பாக்குறியா? சூழ்நிலையை பார்க்கிறியா? இல்ல உன் முன் வைக்கப்படுகிற சவாலை பார்க்கிறாயா? கர்த்தரை பார், கர்த்தரை பார், கர்த்தரை பார். உன் காரியங்கள் ஜெயமாய் மாறும். எலியாவும் அப்படிதான். அந்த விதவை ஏற்கனவே சாகறதுக்கு தான் இருந்தா. அவன் மகன் செத்துட்டான உடனே எங்களை சாகடிக்கவா இங்க வந்த அப்படிங்கிறா. ஏற்கனவே எதுக்கு தானமா நீ ஆயத்தமா இருந்த? சாகதான ஆயத்தமா இருந்த, பேசாம பொறுத்து போயிருக்கலாமே மகன் செத்துட்டான்னு. எலியாவை பார்த்து கேட்கிறா, என் மகனை சாகடிக்கவா இங்க வந்த? நம்மளா இருந்தா அப்படியே ஆமாமா என்ன செய்யன்னு போயிருப்பான். ஆனா எலியா, உன் மகனை இங்க கொண்டு வா. தூக்கிட்டு போனாரு. செத்த பிணத்தை தூக்கிட்டு போனாரு. ஆனா உயிரோட கொண்டு வந்தாரு. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். ஹல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லவர், ஜீவன் உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் சந்திக்க ஆயத்தா. சவாலை சந்திக்க சபை ஆயத்தப்படுவதாக. இந்த கலங்கரை விளக்கு சபை ஆயத்தப்படுவதாக. வருகிற நாட்களிலே உங்களுக்கு முன்பாக சவால்கள் வைக்கப்படலாம். ஆனால் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அத்தனை சவால்களையும் ஆச்சரிய குறிகளாய் மாற்றுகிற வல்லமையுள்ள கர்த்தரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நிறைய பேசலாம் இந்த காரியத்தை குறித்து, நிறைய பேசலாம். பாஸ்டர் அவர்கள் கொடுத்த நேரத்துல நான் சரியா முடிக்க விரும்புகிறேன். ஆமென். தானியேலுடைய ஜெபம் சவால்களை சந்தித்தது. உங்க தொழில்ல சவால்கள் வரலாம், குடும்பத்துல சவால் வரலாம், உறவுகள் உடைந்து போயிரும் போலன்னு சவால்கள் வரலாம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இனி நீ எழும்பவே முடியாது என்கிற சவால் வரலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் செத்து போனவர் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். ஒருவேளை சூழ்நிலை இல்லாததை போல காண்பிக்கலாம், ஆனால் கர்த்தர் இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர்.
வாழ்க்கையில குழந்தையே பிறக்காதுன்னு மருத்துவர் சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசியுங்கள். இஸ்ரவேலிலே மலடு இருப்பது இல்லை. வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணி இருக்கலாம். புதிய தொடக்கத்தை கர்த்தர் இந்த நாள்ல தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக தானியேலின் ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இது என்ன ஜெபம்னா? தைரியம் நிறைந்த ஜெபம். அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னேன்? சவாலை சந்தித்த ஜெபம். இது என்னது? என்ன தைரியம்? அந்த பத்திரத்தில் கையொப்பம் வைக்கப்பட்டது என்று அதை வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போதும். எந்த பத்திரத்தில்? யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லுங்க. எந்த பத்திரத்தில்? கட்டளை. எந்த பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டது? ஜீவனுள்ள தேவனை யாரும் என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது 30 நாட்கள் அப்படின்னு ராஜா என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பத்திரத்துல என்ன செஞ்சிட்டாரு? கையெழுத்து வச்சிட்டாரு. தானியேல் யாருக்கு கீழே தான் இருக்கிறாரு? அந்த ராஜாக்கு கீழே தான் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நேரத்துல நம்மளா இருந்தா செய்வோமா? அப்படி நீங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துல இப்படிப்பட்ட கட்டளைகள்லாம் வந்தா இப்படிதான் நிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அதுதான் தைரியம். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என் அப்பாவை நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. உயிர் தானே போகும். உயிரை நீ எடுத்தாலும் அவர் உயிரை திரும்ப கொடுத்து என்னை நிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எடுப்ப, அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. சாத்தான் எடுத்தாலும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார். ஜீவனை கொடுப்பார். ஆதி திருச்சபைக்கு அப்படித்தான் பெரிய பெரிய மிரட்டெல்லாம் வந்துச்சு. ஒரு மிரட்டலுக்கு அவங்க பயப்படல. மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் அவசியமா இருக்கு. உன்னுடைய பயமுறுத்துதலை கொண்டுட்டு அங்கிட்டு போ. ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதா எனக்கு ஏன் கவலை? ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதா பயமே எனக்கு இல்ல. பயமே இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? தைரியமா இருங்க. உங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு தைரியமா இருப்பார்கள். அல்லேலூயா. பவுல் சீலாவுடைய வாழ்க்கையில அடி உத வந்துச்சு. உடனே நிப்பாட்டிட்டாங்களா? அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? நடு ராத்திரியில துதிப்பே இயேசுவையே உள்ளத்தால் பாடுவே, துதிப்பே தேவனையே உள்ளத்தால் பாடுவே, என் பிரியமே ஆத்மநேசரே என் அன்பின் மணவாளனி இன்பமானவர். என் பிரியமே ஆத்மநேசரே என் அன்பின் மணவாளனி இன்பமானவர். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. இக்கட்டு வந்தாலும் துதிப்போம், நெருக்கம் வந்தாலும் துதித்து துதித்து சாத்தானை மிதிப்போம். அதுதான் நமக்கு தைரியம். ஹல்லேலூயா. போகட்டும். கடைசியாக தானியேலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த ஜெபம் என்ன? 9வது அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று
கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களை தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. போதும். இது என்ன காரியம் என்றால், முதலாவது என்ன ஜெபம்? சவால்களை. இரண்டாவது தைரியமுள்ள ஜெபம். மூன்றாவது தானியேலுடைய ஜெபம், மன்றாட்டு ஜெபம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தானியேல் உயர்ந்த நிலையில வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வாழ்க்கையில் அவர் நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த நிலையில இருந்தாலும் தானியேல் யாரை குறித்து அக்கறைப்படுறார்? தன்னுடைய ஜனங்களை குறித்து. ஹல்லேலூயா. தன் ஜனங்கள் சிறையிருப்புல இருக்கிறாங்க. தன் ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2011 ஆண்டு மாத்திரம் இந்திய தேசத்தில் மாத்திரம் ஏறக்குறைய 11,000 குழந்தைகளை காணவில்லையாம். 2011 ஆண்டு மாத்திரம் 11,000 குழந்தைகள். அவர்கள் எங்கே போனார்கள், என்ன செய்தார்கள் என்று என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை என்று பத்திரிகையில வந்த செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நமக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனால் அந்த நித்திய ஜீவனுக்கு அப்பால் இந்த அனுப்பானடி எடுத்துக்கிட்டோம்னா, எத்தனையோ மக்கள் இருந்தாலும் சில கூட்டம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் நித்திய அக்கினிக்கு பாத்திரவான்களாய் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்காக கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை தேடி வந்திருக்கிறார். உன் காரியத்தை எல்லாத்திலையும் நான் பார்த்துக்கிட்டேன்ல, என் காரியமா நீ என்ன செய்ய போகிறா என்ற கேள்வியோடு கூட கர்த்தர் இந்த காலை வேளையில வந்திருக்கிறார். மோசேயை பாருங்கள். தேவ ஜனங்கள் மீறி நடந்து விட்டார்கள் என்ற போது அவன் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. அப்படியே திருப்தி அடைந்து நின்றல, கதறுகிறார், என் ஜனத்தை மன்னிப்பீரானால் மன்னியும், இல்லை என்றால் ஜீவ புத்தகத்தில் இருந்து என்னுடைய பெயரை என்ன செய்யும், கிறுக்கி போடு. இவர்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருந்தார்கள். நெகேமியாவை எடுத்துக்கொள்வோம், எஸ்தர் ராணியை எடுத்துக்கொள்வோம், ஆண்டவராகிய இயேசுவை எடுத்துக்கொள்வோம். சிலுவையிலே தொங்கும் போதும் கூட தன் ஜனங்களுக்காக பரிதபித்தார். அருமையான ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கேள்வி உங்கள் முன்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பெரிய தேசம் உண்டு உங்கள் கண்ணின் முன்னே. இந்த ஒரு பெரிய மதுரை பட்டணம் உண்டு. நீங்க வெளியே போய் அது எதுவும் செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, திறப்பிலே நின்று சுவரை அடைக்க, அல்லது நீங்க போக முடியாத இடத்துக்கு சபையில மிஷனரிகளை அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட மிஷனரிகளுக்கு உங்களால் கொடுக்க முடிந்ததை தாராளமாய் கொடுத்து, என் ஆண்டவர் வரும்போது ஒரு சில ஆத்துமாக்களையாவது உங்கள் சார்பை நீங்கள் ஆதாயப்படுத்தி அவர் முன்னே நிற்க செய்ய வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஜெபிக்க மறவாதிருங்கள். தேவனோடு உறவுள்ள ஜெபம் யுத்த களம். அது சவால்களை சந்திக்கலாம். தைரியம் உள்ளதா இருக்க வேண்டிய ஜெபம், மன்றாட்டு ஜெபம். இருக்கிற இடத்துல யாவரும் முழங்கால் படியிடலாம். தேவன் உங்களை நம்பி வந்திருக்கிறார். உன்னை நான் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தாயின் கருவிலே உன்னை நான் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேக நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு இடைபட்டும் நீங்கள் இது எனக்கு ஆண்டவர் பேசவில்லை, இது எனக்கு அல்ல என்று நீங்கள் தட்டி கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தையை புறம்பே தள்ளி கொண்டிருக்கலாம். ஆனால் மீண்டுமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார்.
தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவன் திருச்சபையை தான் நம்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட என்னால் இயன்றதை செய்வேன், என்னால் இயன்றதை செய்வேன் என்று அர்ப்பணித்தவர்களாய், கரங்களை கூப்பினவர்களாய், ஹல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். கரமுயர்த்தி என் ஜீவனாட்களெல்லாம் ஜெபவீர என்று எழுது. என் ஜீவ எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாறவே. ஏக்கத்தோடு சுவிசேஷ பாரம் ஒன்று. என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்பா, என் இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும். மீண்டும் சுவிசேஷ, என் ஜனங்கள் மீட்கப்படணும்பா, என் ஜனங்களின் கட்டுகள் உடைக்கப்படணும்பா. என் தேச எல்லை எங்கு உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச நன்றி அப்பா. உம் நாமம் சொல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பர் இயேசு. ஓ ஆவியான அன்பு தகப்பனே, அருமையான உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி. உம்மோடு உறவு ஆண்டவரே, அது அவர்களுக்குள்ள ஆழப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். மாத்திரம் அல்ல, ஜெபத்துல சவால்களை சந்திக்க உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர்களை நீர் உறுதிப்படுத்தி அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். தைரியம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தைரியத்தின் ஆவியினாலே நீங்க நிரப்பி அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இரவும் பகலும் தங்களுடைய ஜனத்திற்காக, இந்த பெரிய தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கிற, நதியளவு கண்ணீர் வடிக்கிற ஆத்ம தாகத்தால நீர் நிரப்பி அனுப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நாம் கரங்களை தட்டி